தமிழகம் முழுவதும் உள்ள முருகன் கோவில்களில் நடைபெற்ற தைப்பூச திருவிழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாகவும் அலகு குத்தியும் பல்வேறு காவடிகளை எடுத்து வந்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். தமிழ் கடவுளாம் முருகப்பெருமானின் கோவில்களில் நடைபெறும் முக்கிய விழாக்களில் ஒன்றான தைப்பூச திருவிழா வெகு பிரசித்தி பெற்றதாகும். இந்த விழா இந்தியாவில் மட்டுமில்லாமல் தமிழர்கள் பரவி வாழும் சிங்கப்பூர், மலேசியா உள்ளிட்ட நாடுகளில் ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டிற்கான தைப்பூச திருவிழா உலகம் முழுவதும் தமிழர் வாழும் பகுதிகளில் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக கும்பகோணத்தை அடுத்த சுவாமிமலையில் அமைந்துள்ள முருகப்பெருமானின் 4ஆம் படை வீடான சுவாமிநாதர் கோவில் தைப்பூச திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதையொட்டி இன்று அதிகாலை 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டு முருகனுக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நித்திய கல்யாண அலங்காரத்தில் முருகப்பெருமான் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தைப்பூச திருவிழாவையொட்டி அதிகாலை 1 மணிக்கே நடை திறக்கப்பட்டு 1:30 மணிக்கு விஸ்வரூப தரிசனமும், 2 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும், இதனைத் தொடர்ந்து தீர்த்தவாரியும் நடைபெற்றது. தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக திருச்செந்தூருக்கு வருகை தந்துள்ளனர். திருநெல்வேலி, தூத்துக்குடி மார்க்க சாலைகளில் பாத யாத்திரை பக்தர்கள் அலகு குத்தியும் காவடி எடுத்தும் அணி அணியாக வருகை தந்தனர். மேலும் அங்க பிரதர்ஷனம் செய்தும் பால் காவடி, பன்னீர் காவடி, இளநீர் காவடி உள்ளிட்ட பல்வேறு காவடிகளை எடுத்து வந்தும் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருச்செந்தூர் கோவில் நிர்வாகம் சார்பில் குடிநீர், கழிப்பறை உள்ளிட்ட அனைத்து விதமான அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. பாதுகாப்பு பணியில் 800க்கும் மேற்பட்ட காவலர்கள் ஈடுபட்டனர். திருச்செந்தூர் கோவில் வளாகம், கடற்கரை பகுதி என எங்கு திரும்பினும் பக்தர்கள் கூட்டம் காணப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரை அடுத்த வல்லக்கோட்டையில் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ளது. இங்கு வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமான் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். இந்நிலையில் முருகப்பெருமானுக்கு உகந்த தைப்பூச திருநாளான இன்று அதிகாலையிலேயே பக்தர்கள் கூட்டமாக குவிந்தனர். மூலவர் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டது. இதேபோல் உற்சவர் முருகப்பெருமானுக்கும் அபிஷேகம், அலங்காரம் செய்யப்பட்டு பல்வேறு வகையான பழங்களை கொண்டு அலங்கரிக்கப்பட்ட பந்தலின் கீழ் வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளினார். தீபாராதனைக்கு பின்னர் பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டனர். ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவர் முருகப்பெருமானையும் உற்சவ முருகப்பெருமானையும் தரிசனம் செய்தனர். நெல்லை மாவட்டம் திசையன்விளை அருகே அமைந்துள்ள உவரி சுயம்புலிங்க சுவாமி கோவில் தென் மாவட்டங்களில் மிக பழமையான சிவன் கோயிலாகும். வங்க கடலோரம் அமைந்துள்ள இந்த கோவிலில் நடைபெறும் தைப்பூச திருவிழா மிக முக்கியமான திருவிழாக்களில் ஒன்றாகும். இந்த ஆண்டிற்கான தைப்பூச திருவிழா கடந்த 3ஆம் தேதி திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வந்தது. இவ்விழாவின் 9ஆம் நாளான இன்று தைப்பூசத்தை முன்னிட்டு அதிகாலையிலேயே கோவில் நடை திறக்கப்பட்டு சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் உற்சவர் சந்திரசேகருடன் மனோன்மணி அம்பிகை பஞ்சவாத்தியம் முழங்க கோவிலில் இருந்து பல்லக்கில் அழைத்து வரப்பட்டு திருத்தேரில் எழுந்தருளினார். காலை 8 மணி அளவில் சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு உட்பட ஏராளமானோர் வடம் பிடித்து இழுக்க 4 மாட வீதிகளில் தேர் வலம் வந்தது. பெரிய தேருக்கு முன்னதாக சிறிய விநாயகர் தேரை பெண்கள் இழுத்து வர 2 தேர்களும் அசைந்தாடியபடி வந்தன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்களின் வசதிக்காக திருநெல்வேலி மண்டல அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. மயிலாடுதுறை நகர் பகுதிக்குட்பட்ட திரு இந்தலூர் தோப்பு தெருவில் அருள் பாலித்து வரும் திரிசூலி காளியம்மன் ஆலயத்தில் 148ஆம் ஆண்டு தைப்பூச திருவிழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி மயிலாடுதுறை காவேரி துலா கட்டத்திலிருந்து அலங்கரிக்கப்பட்ட கரகம் மற்றும் காவடிகள் முக்கிய வீதிகள் வழியாக வான வேடிக்கை மற்றும் மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு ஆலயத்தை வந்தடைந்தன.
அதனைத் தொடர்ந்து அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மயிலாடுதுறை அருகே மூவலூர் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு சவுந்தரநாயகி உடனாகிய மார்க்கசாயேஸ்வர சுவாமி கோவிலில் வீற்றிருக்கும் வள்ளி தெய்வானை உடனாகிய சிவ சுப்பிரமணிய தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது. இதையொட்டி மூவலூர் காவிரி பிப்பல தீர்த்த கட்டத்திலிருந்து பக்தர்கள் பால்குடம், திருமஞ்சனம், காவடி ஆகியவற்றை மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக முக்கிய வீதிகள் வழியாக கோயிலை வந்தடைந்தனர். வழி நெடுகிலும் பொதுமக்கள் தீபாராதனை காண்பித்து வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் எடுத்து வந்த பாலை கொண்டு சுவாமிக்கு அபிஷேகம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் கெங்கவல்லியை அடுத்த ஆணையம்பட்டியில் அமைந்துள்ள அருள்மிகு கோதண்ட ராமசுவாமி பஜனை மடத்தில் ஸ்ரீ வள்ளி தேவசேனா உடனாகிய ஸ்ரீ சுப்பிரமணிய மூர்த்தி அருள் பாலித்து வருகிறார். தைப்பூச திருவிழா இன்று கொண்டாடப்பட்டதையொட்டி ஸ்வேத நதிக்கரை பிள்ளையார் கோவிலில் இருந்து 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் ஆண்கள் மயில் காவடி, பறவை காவடி மற்றும் பால் குடங்களுடன் கோலாட்டம் ஆடியபடி அக்ரஹாரம் வழியாக ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி பஜனை மடத்தை அடைந்தனர். பின்னர் பக்தர்கள் கொண்டு வந்த பால் உள்ளிட்ட மங்கள பொருட்களை கொண்டு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். தஞ்சை பெரிய கோவில் வளாகத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு சுப்பிரமணியருக்கு தைப்பூசத்தை முன்னிட்டு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பல வகையான பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு அலங்கார தீபம் காட்டப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழகம் முழுவதும் தைப்பூச திருவிழா கோலாகலம்.